இங்கே ஐயோ நம்மளை பொலி கொடுக்காம விட மாட்டானுங்க போல இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ் இவரதே ஹெல்மெட்டை வைப்போமா. வந்து ஒரு 6 வயசு மட்டும் இந்த ஊரில் தான் இருந்தேன். அப்புறம் யுத்தம் வந்து 90ஆம் ஆண்டு நாங்கள் இடம்பெயர்ந்து ஒரு ஊராக இருந்தாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் திருப்பி 2000 ஆண்டு அப்புறம் தான் இங்கே ஆக்கள் வந்து குடியேறினவங்க. இது வந்து 35ஆம் குழானி. இது வந்து 35ஆம் குழானி வைக்கல இந்த இடம் அங்கே அந்த மலையில் இருந்தது. அப்புறம் அவங்களோட பொயின்ஸ் எல்லாம் வந்து இந்த மலையில இருந்தது. இதில் இந்த மலையிலேருந்து அந்த மலையிலேருந்து அவங்களோட பொயின்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு முன்னுக்கு ஒரு மலை தெரியுது தானே, அந்த மலை பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்து இராணுவமெல்லாம் பெரிய முகாம் விட்டு இந்த இடத்த இருந்தவங்களாம். இப்போ அந்த லொக்கேஷனை பாருங்க இங்கே இருந்து என்ன இறங்குறது ஏறுறது அப்படி பின்னுக்கு போங்க சார். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அழகா மலைக்குள்ள வந்து இவ்வளோ அழகாக படுத்துறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனலுக்கு புதுசு நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இப்போ வீடியோ போகலாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அம்பாரிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம். போகிற வழியிலே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த இடங்களை பாருங்களேன், உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்த நான் அப்படியே டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா 35 வைக்கலையில் நிற்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன இடத்துல அங்கே கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனை ஆகிட்டு அங்கே வீடியோ எடுக்கலாம் யூடியூப்புக்கெல்லாம். அதில் நிறைய பிரச்சனை நான் போகும்போது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸை சொல்கிறேன். இப்போ அதால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இருக்குது தானே இந்த மலை தெரியுதா, இதுக்கு மேலே ஏற போகிறோம். இப்போ நம்ம இந்த மலையில் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. போகும்போது எல்லாம் சம்பவத்தையும் சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து வந்து கேம்ப் போட்டுருந்தாங்கண்ணே, இந்திய ஆர்மி இருந்த இடம் தான் இது. ஒரு 80ஆம் ஆண்டு நீங்கள் பிறந்தவங்க? பிறந்ததெல்லாம் இங்கே தான், இந்த ஊரில் தான் பிறந்தது. நீங்கள் என்ன வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். இதுக்கு இப்போ மலைக்கு மேலே போகிறதுக்கு படிக்கலாம் இருக்கா? இப்போ புதுசாக காட்டிக்கிறான். அந்த நேரம் எல்லாம் இல்லை. இப்போ அந்த கோவில் ஒன்று இருக்கிறனாடி இப்போ புதுசாக காட்டிக்கிறான். இந்திய ராணுவம் வந்து அது எங்கே ராணுவம் வந்து இங்கே வந்து முகாமட்டு இருந்தவங்க, முகாம்கள் இருந்தவங்க, கேம்புகள் இருந்தது இந்த மலைகளில். அப்போ அந்த நேரத்தில் வந்து இயக்கங்கள்லாம் இங்கே தான் இருந்தது. இயக்கமெல்லாம் அப்போ இயக்கத்தோட அவங்க இந்திய ராணுவம் சண்டை பிடிச்சது. அப்போ இது கொடுத்தியா இது கொஞ்சம் சறுக்குமே ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதுக்கு மலைக்கு மேலே தான் ஏறி போகிறோம். இப்போ யானை எல்லாம் நிற்கிது அதில் பக்கத்தில். கடவுளே நீ தான் காப்பாற்றணும். கரண்ட் கொடுத்துருக்காங்கண்ணே, கரண்ட் லைன் போகுது. இது எங்கே அந்த லைன் கொடுத்துருக்காங்க? எங்கே நீ இருக்குன்னு சொன்னீங்க, ஏதோ படிக்கல் இருக்குண்டு. இந்த வழியாலையா போகிறது? ஓகே அண்ணன் கூட்டிகிட்டு போகிற வழியால் போகும். ஓடுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். அந்த வா இங்கே பாருங்க, மூச்சு வாங்குது ஒரு பக்கம். எனக்கு ரொம்ப முக்கியம். பாட்டா கழட்டி போட்டு எரிக்கலாம் முறையில். மலையை பாருங்கடாப்பா. ஆமாம் நல்ல லொக்கேஷன் தான். அந்த நேரத்தில் மலையிலானே. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ எல்லாம் நல்லா இருக்குண்ணே, உண்மையாக நல்லா இருக்கு. இதில் தான் நான் இந்தியா ராணுவம் இருந்தேன். முகாம் வச்சுருந்தவனே ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் இந்திய ராணுவம் வந்து இந்த மலைக்கு மேலே தான் இந்திய ராணுவம் வந்து முதல் இருந்தான். மூச்சு வாங்குது. முகாமிட்டு இருந்தவன்னு சொன்னார். இப்போ அவர் இந்த தெரியுதானே, இது வந்து அங்கால வந்து சிங்கள ஏரியா, இங்கே தமிழ் ஏரியா, எல்லாமே போர்டர் தான். இப்போ நம்ம அங்கே வந்த வழி தான். அப்படி இது எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. டே மலை மப்பா இருக்குது பாருங்க. ஆனால் இந்த டைம் தான் ஃப்ரெண்ட் இது இருக்கணும், என்ன ட்ரோன் கேமரா இருக்கணும். சூப்பராக இந்த வியூவெல்லாம் பார்க்குற நேரம் சட்டப்படி ட்ரோன் கேமரா இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஆபத்தான பாதை தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நாங்கள் மலைக்கு மேலே ஏறி வந்தப்போ இதில் நிறைய புதையல்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்றாங்க. ஆனால் தெரியாது என்ன மாதிரி. இதுதான் புதையல் எடுக்கிறாண்டவங்க. இதில் புதையல் எடுத்து போனான். நமக்கு அதில் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, யார் யார் எடுத்தாங்களோ. இதுங்கடா நல்லா இதுக்கு மேலே தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது. இந்த பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்ல டெரராக, ஆனால் நல்ல பிளேஸ் உண்டு.
ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்னும் அதில் ஏறி வந்து எல்லாம் பேருக்கு இருக்கு மலை மப்பமாக இருக்குது, அதில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. இங்கே மேலே அந்த ஸ்பீக்கர் எல்லாம் அடிக்காங்க பாப்பா இங்கேருந்து. அதோட இதுக்கு மேலே ஏறி பார்த்தா இன்னும் வியூ நல்லா இருக்கும் போல் பார்ப்போம். இது அந்த இப்போ ரீசெண்டாக தான் அந்த பாடி கான்கிரீட் போட்டுருக்காங்க ஏறி போகிற மாதிரி. ஓகே, இதை விட உங்களுக்கு வியூ வேணுமா ஃப்ரெண்டு? இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் பார்க்க முடியுமா? உண்மையே இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுன்றது அரிது. இங்கே ஜூம் பாருங்க எப்படிக்கு மட்டும் பாருங்கள். முருங்கோயில் என்று இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் நான் எவ்வளோ நாள் எங்கே விட்டேன். சரியா டக்குன்னு பார்க்க எனக்கு யானை மாதிரி இருந்துச்சு. என் மாடை இங்கே இருக்கு, இது தெரியுதானே? இதை பார்க்க டக்குனா போல் எனக்கு மாடு யானை மாதிரி இருந்துச்சு. டக்குனா போல் திணுக்கிட்டேன், நானும் பயந்துட்டேன். எப்படி அதுக்கு ஒரு ஏணியை போட்டுங்க, அதுக்கு மேலே அப்படியே ஏறி போமா? ஆ தலைவரே இங்கே வாங்க, உங்கள்கிட்ட தான் மக்கள் நிறைய கேள்வியில் கேட்க சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு தான் இந்த ஏரியா பார்த்து, நீங்கள் பிறந்து வளர்ந்த ஏரியா, அப்போ உங்களுக்கு இந்த ஏரியா பார்த்து ஃபுல்லாக தெரிந்தானே? கொஞ்சம் வாங்க, நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே, இந்த ஏரியா உங்களோட ஊரை பற்றி சொல்லுங்கள். இந்த ஊர் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர். நான் வந்து 1985ஆம் ஆண்டு இந்த ஊரில் தான் பிறந்தேன். ஓகே, எப்படியும் வந்து ஒரு 6 வயசு மட்டும் இந்த ஊரில் தான் இருந்தேன். அப்புறம் யுத்தம் வந்து 90ஆம் ஆண்டு நாங்கள் இடம்பெயர்ந்து ஒரு ஊராக இருந்தாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் திருப்பி 2000 ஆண்டு அப்புறம் தான் இங்கே ஆக்கள் வந்து குடியேறினவங்க. குடியேறி ஆக்களிக்கிறான். அப்புறம் அடுத்த யுத்தத்தால் அப்புறம் இடம்பெயர்ந்தவங்க திருப்பி வந்து இருக்கிறாங்க. இது என்னன்னு சொன்னால் இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து ஒரு போர்டர். ஓ, இந்த ஊருக்கு அங்கால வந்து அம்பாறை மாவட்டம், இங்கால வந்து மட்டக்களப்பு மாவட்டம். எங்கால அம்பாறை மாவட்டம்? அம்பாறை மாவட்டம் வந்து என்னன்னு சொன்னால் அண்ணா ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்ச ஒரு வீடு ஒன்று இருக்குல்ல, எங்க வெள்ளை பெயிண்ட் அடிச்ச வீடு. ஓமோம் இங்கே பக்கம் அந்த தொங்கல் அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்ச வீட்டுக்கு அங்கே அதுதான் வந்து அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்து போர்டர் ஏரியா.
அந்த வீட்டுக்கு அங்கால அந்த இதோட வந்து அம்பாறை மாவட்டம், இங்கால வந்து மட்டக்களப்பு மாவட்டம். இப்போ இங்கால வந்து என்னன்னு சொன்னால் இது வந்து 35ஆம் குழானி. இது வந்து 35ஆம் குழானி வைக்கலை. வைக்கல. இது இந்த வைக்கலன்றது 35ஆம் கிராமத்தை சேர்ந்ததா இது? இது வந்து 35ஆம் குழானி என்று சொல்லுவாங்க. குழானி 1980 70 குடியேறினவங்க தமிழாக்கள் இங்கே துறை நிலாவணை இருந்து துறை நிலாவணை குருமமலி எரிவில் கோட்டக்கல்லாறு துறை நிலாவணையில் இருந்து இங்கே வந்து குருமமல்ல இருந்து குடியேறினவங்க இங்கே இந்த ஊருக்கு 1975-70 காலத்துகளில். மற்ற அதுக்கப்புறம் வந்து 1970 காலத்தில் சிங்களாக்களும் வந்து இருந்தவங்க இங்கே சிங்களாக்களும் தமிழாக்களும் இருந்தவங்க. பிறகு 90ஆம் ஆண்டு காலத்தில் வந்து சிங்களாக்களும் தமிழாக்களும் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவங்க சிங்களாக்கிற இடத்துகளை விற்று இதெல்லாம் வந்து சிங்களாக்கிற இடங்கள் தான். இந்த வீடு கட்டிக்கிறாங்க தானே. இதெல்லாம் வந்து சிங்கள கிராமங்கள் இருந்தது இங்கே லோகம். எந்த வீடு வந்து எங்கன்னு சொன்னால் அந்த ஒரு உடஞ்ச வீடு ஒன்று இருக்குது தானே. அந்த உடஞ்ச வீட்டுக்கு அங்கால தான் எந்த வீடு இருக்குது. நான் பிறந்த வீடு இருக்குது. அது அந்த மரத்தால் வந்து தெரியல. அது வந்து கிட்டத்தட்ட இது வந்து சிங்கள ஏரியாவும் தமிழ் ஏரியாவும் போர்டர் தான். இது போர்டர். ஆனால் தமிழாக்களும் சிங்களாக்களும் இருந்தவங்க. சிங்களாக்கள் வந்து காலி மாத்தரை அந்த ஊர்ல இருந்து இங்கே வந்தவங்க. இதுக்கு முதல் இந்த ஊருக்காரவங்க இல்லை. அதுக்கு முதல் இருந்தாக்கலாம் தமிழாக்கள் தானே. தமிழாக்கு தான் இங்கே இருந்தவங்க. ஓகே. அதுக்கு இந்த அரசாங்கத்தில் வேலை செஞ்சவங்க நீ அவங்களோட குடும்பத்தை கொண்டு இங்கே வந்து குடியேறி அவங்க ஒரு 20 வருஷம் இருந்திருப்பாங்க. இதுல வந்து இந்தியாவில் வந்து ராணுவம் வந்து இருந்து முகாமிட்டு இருந்த இடம் எடுத்திருக்கு. இதுல வந்து என்னன்னு சொன்னா அவனோட மெயின் கேம்ப் இருந்து பெரிய கேம்ப் இருந்து அந்த மலையில தான் இருந்தது. எந்த மலை? அண்ணாடிக்கிற மலை. அதான் வந்து அவனோட பெரிய கேம்ப் இருந்தது. அவங்களோட அந்த பெரிய கேம்ப் வந்து இருந்த இடம் அங்கே அந்த மலையில இருந்தது. அப்புறம் அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மலையில இருந்தது. இந்த மலையில இருந்து அந்த மலையில இருந்து அவனோட பாயிண்ட்ஸ் வந்து. ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு முன்னுக்கு ஒரு மலை தெரியுது தானே. அந்த மலை பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்து ராணுவம் எல்லாம் பெரிய முகாம் விட்டு இந்த இடத்த இருந்தவங்களாம். இப்போ அந்த லொக்கேஷனை பாருங்க இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் இதில் சின்ன இது வந்து கேம்ப் வச்சுருந்தவங்க அவங்களோட சின்ன செக் பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்த அந்த இருக்கிற பெரிய மலை இருக்குது. இதெல்லாம் இந்திய ராணுவம் வந்து எத்தனை மாட்டம் வந்தவங்க இந்திய ராணுவத்தால் வந்து இந்திய ராணுவம் இங்கே வந்தவங்க 85 வந்து இந்த தமிழீழ விடுதலை புலிகளோட அவங்களோட சண்டை பிடிச்சி கொண்டு இருந்தவங்க. இந்த ஏரியாவில் தான் வந்து யுத்தம் நடந்த ஏரியான கூடுதலாக இந்த ஏரியாவில் வந்து இயக்கங்கள் வந்து இருந்தது. இயக்கம் கூட இருந்த ஏரியா இங்கே தானே. இங்கே தான் இருந்தவங்க. அவங்களோட கேம்ப் எல்லாம் வந்து இயக்கத்தில் கேம்பும் இடத்துல இருந்தது. அந்த இயக்கத்தில் கேம்ப் இருந்த ஏரியா வந்து அண்ணா ஒரு கொட்டிலோடி அந்த பச்சை இது ஒன்று இருக்கு. அந்த அவடத்துல இயக்கத்தில் கேம்ப் இருந்தது இங்கே அந்த காலத்தில். ஓகே. இப்போ இதுக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து இப்போ அம்பாறையிலேருந்து வந்து நாங்கள் அந்த ஏரியாலாம் வந்து இப்போ எங்களை அந்த விகார வந்து அதுக்கு அங்கால அம்பாறை அண்ணா அந்த ஒரு இந்த கரண்ட் போகுது தானே. இந்த கரண்ட் போகிற அண்ணா சூன் பண்ணி எடுக்கும். அந்த கரண்ட் போஸ்ட் கட் இருக்குது தானே. அதுக்கு அங்கால வந்து அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டம் இல்லை. அது அம்பாறை மாவட்டம் வந்து சின்னவத்தன்னு சொல்கிறது. அது வந்து சின்னவத்தை அது வந்து மட்டக்களப்பு மாவட்டம் இல்லை. அது அம்பாறை மாவட்டத்துக்குரியது. அங்கால தெரிகிறது வந்து கோணாக்குளம் சொல்ற ஊரு தான். சரி சார். இதுக்கு வேற இங்க என்னென்ன இடங்கள் இருக்கு காட்டுவீங்களா? என்ன இங்க வேற என்னென்ன இடங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்? பார்க்கக்கூடிய நாகர்ன மலை, அந்தாக்கிற மலை தான் நாகர்னது. அதுக்கு வந்து அங்கால வரணும். அதால வரணும். அந்த மலையில என்னென்ன விசேஷமா இருக்கு? அதுல வந்து என்னன்னு சொன்னா நம்மட இந்த இது இருக்குதானே எங்க நம்மட பொலனர்வேல என்ன இந்த ராவணன் அந்த இது என்ன சொல்றது ராவண சீகிரியாவில் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டே ஆகலை. அதில் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளோட நண்பர் வந்துருக்காரு. அப்போ அவரோட சேர்ந்து இப்போ இங்கே தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அப்படி அண்ட் அவர் இந்த இடம் தான். இது நான் கதைக்கிற எந்த அளவு விலங்கு இந்த நிலையாடிக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது அப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே பண்ணுறேன். இந்த இடத்துக்குள்ள காட்டுறேன் வாங்க. இந்த இடத்த பாருங்கள். ஃபுல்லாக இயற்கை நிறைந்த இடமா இருக்குது. மழை நிறைந்த இடமா காணப்படுது பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டம். ஆமாம், அங்கே அம்பாறை மாவட்டம். அது மாதிரி நம்ம ஏரியா அந்த மலைக்கு அங்கால வந்து என்னன்னு சொன்னால் வந்து இந்த மலைக்கு அங்கால வந்து இது பதுளை மாவட்டம் வருது. இந்த மாவட்டம் சரியாடா. இங்கே பாருங்க இந்த மலை தெரியுதானே. இந்த மலைக்கு அங்கால வந்தோம்டா பதுளை மாவட்டம். அங்கால ஃபுல்லாக பதுளை வருதான். செம்மையாக இருக்கும். பார்ப்போம் இந்த இடங்களை எங்கெங்கே சுத்தம் பண்ணி தெரியல. உண்மையாக இந்த இடங்களை விட்டுட்டு போகிறதுன்னு ஒரு மனசே இல்லை. இந்த இடம் வியூவெல்லாம் பாருங்க நல்லா இருக்கு. போடுற ஏரியா அங்கால பார்க்கல. அது அங்கால சிங்கள ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த அதுக்கு தான் மலை, அந்த மலைக்கு தான் போகிறோம். அதில் டீட்டெயில்ஸ் நான் அப்படியே சொல்கிறேன். நம்ம வந்த வழியெல்லாம் பிறங்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதி காலத்து மனிதர்கள் இருக்க தானே அங்கே தான் வாழ்ந்தாங்களாண்டு
ஒருத்தர் இங்கே பிறந்து வளர்ந்தவர், அவர் எல்லாத்தையும் சொன்னார். வந்த வழியாலேயே நம்ம அப்படி இறங்கும். பாட்டா கழட்டி வச்சுட்டு வந்து ஆணிக்கணியெல்லாம் கிடக்கு. ஒருத்தர் பார்த்து தான் கொஞ்சம் இறங்கணும். ஒருத்தர் ஹெல்மெட் எங்கே வச்சுன்னு தெரியல. இதில் தான் இங்கே இடத்துல ஹெல்மெட் வச்சேன்னா இங்கே எல்லா காலத்துக்கு இங்கே பார்க்க ஜானைக்கணும். என் காலில் இப்போதைக்கு டக்குன்னு இறங்கி போகும். இறங்குறது என்ன லேசாக தான் இருக்குது. டக்குன்னு இறங்கிடலாம். இங்கே கரண்ட் ஒயர் வருது. ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்காங்க, லைன் கொடுத்துருக்காங்க. யானை வலிக்கும் போது அந்த இல்லை. யானை வலிக்கு இந்த வயர் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அந்த இல்லைன்னு. உண்மையாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்ல இடம் தான். உண்மையாகவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்ல இடம் தான். உண்மையாக டோன்ட் வரி. இந்த மலையை தூக்கி வைக்க மாதிரி பார்த்தீங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து வாடா. இன்னும் இந்த மலை சறுக்கிற மாதிரிலாம் நல்லா இருக்குது. மலைக்கல் நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். உருண்டை அதை விட நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு பூலோகம் போக வேண்டிய மாதிரி தான் இருக்குது. எது இல்லை இப்படி மழை வாரல. இதெல்லாம் அந்த சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பூதங்கள் வந்து வேலை செய்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி. அந்த நேரத்தில் வந்து பூதகணங்கள் இருக்குமாம். அதை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அடிமைப்பட்டர்கள் வந்து நிப்பாட்டி. இந்த மலையை பாருங்களா எவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் வந்து எப்படி எல்லாம் நிற்கின்னு எடுத்து. ஆனால் இது எப்படி தான் நேராக வளர்ந்துட்டே இல்லை. இதை பாருங்க, இந்த மலை தூக்கி வைக்கிறதா இதையும் வந்து அந்த மாதிரி தான். இதையும் வந்து சும்மா பாருங்க எப்படி இருக்கிற பாருங்க கீழே எல்லாம் பாருங்க. அப்படி தூக்கி வைக்க மாதிரி பார்த்தீங்களா? எதுவும் ஒட்டி வரல. லொக்கேஷனை பார்த்துக்கோங்க. இந்த கோயிலுக்கு முன்னுக்கு தான் அந்த இடங்களை பார்த்துக்கொள்ளுங்க. விஷ்ணு கோயில் அதுக்கு முன்னுக்கு தான். அதெல்லாம் போகணும் அப்படியே. மலையை இருக்குல்ல மச்சான் போட்டு. விஷ்ணு கோயில் போகணும். ஒரு முகப்பு தான் இது. இப்போ நம்ம அடுத்த மலைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தோடு சேர்ந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாமை நட்டு இந்த வயல் வெள்ளாமை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நேராக போக போகிறோம். இப்போ ஆண்டவா சிவா அடுத்து நம்ம காட்டு வழி பயணம் நான் ஃபுல்லாக எல்லாமே நான் போகிற இடமெல்லாம் டெரராகவே இருக்குது. எல்லா இடமும் இன்னும் தெரியல. யானை வந்து நிற்கிற இடமா? அது இப்போ தான் பைக்கை விட்டு இறங்கின மாதிரி தான் யானை நிற்கிது, பூனை நிற்கிதுன்னு சொல்லணும் நீங்கள். அது சரிதான், சேமாக பார்க்க அப்படி தான் இருக்கீங்க நீங்கள். ஒரு உருட்டலாம் இல்லை உருட்டலாம். இவ்வளோத்துக்கு உருட்டலாம் நீங்கள் போங்க. அதைத்தான் உருட்டலாம் நீங்கள் போங்க. இங்கே போங்க. ஐயோ நம்மளை பொலி கொடுக்காம விட மாட்டானுங்க போல இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். இவரத்தையே ஹெல்மெட்டை வைப்போமா, கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஒளிச்சு வச்சாதாங்க ஒன்றும் தூக்க மாட்டாங்க. நம்ம போகிற போக்க பார்த்தா யூட்டன் போட்டு திரும்பி வருவோமாட்டே தெரில. இந்த காடு குழம்பெல்லாம் குடிக்கிறாரு. நான் இந்த பாட்டுக்கு சிவாண்டு ட்ராவல் வீடியோ ஃபுட் பிளாக்கும் போட்டு கொடுத்தேண்ணா. காட்டு வழி பயணம் நான் கேட்டேன். ஆனால் இந்த மலையில் உயரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட். இல்லை என்ன சொன்னீங்க? இந்த காட்டுக்குள்ள நம்ம வாய்ப்பு இல்லை, போக தேவையில்லை. யானைனா இருக்கான். ஏற்கனவே இப்போ கிட்டெல்லாம் ஒரு ஆளுக்கு யானை அடித்தேன், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இது சொன்ன மாதிரி என்னென்னா அந்த தண்ணி மேலே இருக்கும். அது வந்து வத்தாதம் சிகிரியோட அமைப்புக்கு இருக்கும். அப்படியே சிகிரியால் இருக்கிற மாதிரி இருக்கேன் ஐயா. சிகிரியால் இருக்கிற மாதிரியே போகிற நேரம்லாம் அந்த புல்லெல்லாம் இருக்குது. கவனமாக பார்த்து வாங்க வராது. இதுக்கு மேலே தான் ஏறி போகணும். இந்த மலையில் யானை ஏறுமா? அந்த மதம் பிடிச்ச யானையாக ஏறுது. மற்ற யானையெல்லாம் ஏறாதா? இந்த மலையில் யானை அப்பா டேய் போப்பா தங்கத்தான் வாங்கடா. இது என்னடா தாண்டா மலை, இதுக்கு பெட்டர் போல. என்னடா ஒரு குரங்கு குட்டி மாதிரில ஏறாச்சு. அப்போ அந்த உடம்பை தூக்கி எப்படியா ஏறுறீங்க? மழை பெஞ்ச டைமில் அதுக்கும் சறுக்குது வருது. என்னடா அந்த ஜீவனை பாருங்க வார விரத்து. பஸ்ஸா ஏறினா ஆனால் இறங்குறதுக்கு மூச்சு வலிக்குது.
மூச்சு மூச்சு வாங்க. உண்மையா இது லொக்கேஷன் பாருங்க. ஆனால் அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. மேல இருந்து அப்படியே காட்டு. என்ன இறங்குறது ஏறுறது அப்படி பின்னுக்கு போங்க சார். இப்படி பாவம் அவரை தான் வீடியோ எடுக்கிட்டு நான் வர்ற கஷ்டங்கள் போயிடங்கள் அதை பார்த்துட்டு இது கூப்பிடுவீங்க வலைக்கு மேலே சொல்லி கூப்பிடுவீங்க, கூப்பிடக்கூடாது. இப்படி நேரப்படுமா இது என்ன வயசு இது ஓட்ட ஓட்டிய கல்லாம் அதான் நீங்கள் பார்த்து வாங்களேன் எடுத்து ஒவ்வொரு தடங்களுக்கு தவிர்த்து ஓட்ட ஓட்டியெல்லாம் இருக்கு வந்து அப்படியே பார்த்து பின்னாடி கல்லாம் கிடக்கு. ஆனால் இந்த புகை அமைப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க இதுக்கு மேலே படுக்க போகிறேன். இப்போ உள்ள இது வந்து என்ன இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அழகா மலைக்கில் வந்து இவ்வளோ அழகாக படுத்து கிடக்கு. உள்ளுக்கலாம் போகலாம், மழை வந்தாலும் சரி எது அடித்தாலும் சரி. சிங்கம் படுக்க யானை எதுவும் வந்துச்சுன்னா இதுக்குள்ளே போயிடும் உள்ள. நல்ல லொக்கேஷன் பொறுத்துருவோம். ஆனால் பாருங்க எங்க பிகே சார் வந்து தூங்கி கொண்டிருக்காரு. சப்போர்ட்டாக தடை இருக்கு, சப்போர்ட்டில் இருக்கு. ஒன்று என்ன வச்சு இதாக பண்ணுறீங்க பாருங்க. இந்த சரிவால இருந்து நாங்கள் ஏறி கொண்டு வந்தோம். இந்த சைட் மட்டும் என்ன உடஞ்ச மாதிரி இப்படி தன்மையாக இது இருக்கு. வந்து 1980ஆம் ஆண்டு காலத்தில் இது வந்து ஒரு குவாரி, அரசாங்கத்தில் குவாரி, கல்லு குவாரி. இது என்ன ரைட் ரைட் அவங்க உடைச்சது இப்போ வந்து பயன்பாடு இல்லை. ஓகே அதனாடி தான் இப்படி இருக்கு. குவாரி செஞ்சுக்கிறாங்க. இதுல இருந்து பஸ்ஸா இது வந்து இங்கே வந்து யானையில் வர 1970ஆம் ஆண்டு காலத்தில் 70 என்ன அந்த இடத்துல கல்லு குவாரி இருந்த இடம் தான் இது. அண்ணா நீங்கள் பிறக்கல உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? எனக்கு நம்மளோட வரலாறு தெரியும் தானே, வரலாறு நம்மளோட பிறந்த ஊர் தானே, பிறந்த ஊருன்ற வரலாறு தெரியுது. வரலாறு நம்மளோட ஊரை பற்றி தெரியாது. சோபா சிவா சிவா ஆனால் நல்ல லொக்கேஷன் ஐயா. நம்ம ஏறின மலை தான் அண்ணா பாருங்க, அந்த மலையை நம்ம ஏறணும். ஓ அந்த அடையாளம் கண்டுபிடிக்கலாம் வரைக்கும். ஓ இங்கே நான் அந்த மலையிலேருந்து பார்க்கும்போது அங்கே நமக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மலையில் ஏறினது கூட அது சின்ன மலை, இது பெரிய மலை மாதிரி வழங்குது. ஓ ஓ அந்த மலையில் ஏறும்போது அது பெரிய மலை, இது சின்ன மலை மாதிரி இருந்தது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், எங்கே சொன்னீங்க தண்ணி வத்துறதுலண்டு? வாங்க இது மழை பெஞ்சி இருக்கு தண்ணி அது. சரி பேட்டரி சார்ஜெலாம் இருக்கு. இதெல்லாம் மழை தண்ணி. இது இந்த தண்ணியெல்லாம் இப்போ மழை பெஞ்சு நின்ற தண்ணி இல்லையா? அது தெரியும், இது பத்திரம் இல்லை. இந்த தண்ணி இப்படி ஏறிக்கும். இந்த தண்ணியெல்லாம் பத்திரலன்னு சொல்கிறாரு. இந்த தண்ணி என்னன்னு சொன்னால் பத்தாது, அப்படியே இருக்கு. அப்போ இந்த மலையில் தண்ணி வந்த இடத்துல எப்பயும் இருக்கு. இது மழை பெஞ்சதுக்கு மட்டும் இல்லையா ஃப்ரெண்டு, இது வந்து தண்ணி வத்துறது இல்லையா? இங்கே பாருங்க, இந்த இடத்த பாருங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரு மார்க்கை பார்த்து பார்த்து நீ ஒன்றும் நினைக்க தரவா? அதுதான் நான் அங்கே வச்சு வந்தேன். இது வந்து இங்கே நம்ம அப்போ நம்மள ஃப்ரெண்டு அப்படியே அந்த கோயில் தெரியுதா பாருங்க, காட்டு ரூமில் காட்டும் எப்படின்ட்டு ஃபுல்லாக காட்டு வேலை பயணமாக தான் இருக்குது. யானையில் வந்து பின்னர் டைமில் வருவோம். இப்போ வந்துட்டு அப்படியே மலைக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இவ்வளோ தூரம் தான் போகுதுன்ட்டு பார்ப்போமே. நம்மளும் பாசி பிடிச்சி போயிருக்கு. ஆனால் இந்த டைமில் வெயிலெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. முன்ன கொஞ்சம் மூச்சு வாங்குது அவ்வளோதான். ஆனால் வர மழை ஏறுறதால மற்றபடி எல்லாம் ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. மட்டும் பாருங்க தண்ணி வந்து எப்போயுமே பத்து இல்லைன்னு சொன்னார். தண்ணியை கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. அவங்கயா கூலிங்காக தான் இருக்கு, சட்டப்படி இருக்குது. நமக்கு இவர் தான் எல்லாம் தகவலை நம்ம சொல்லி கொண்டிருக்காரு. மிக்க நன்றி. என்னென்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. அதாவது வீடியோவில் கொஞ்சம் ஓப்பன் பாருங்கள். தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது. பாரு அம்மா, நல்லா கூலா இருக்கு தண்ணி. நல்லா இருக்கா? இங்கே பாருங்க எப்படி குளிர்ச்சியா? நல்லா குளிச்சியா தண்ணி? நல்லா கழுவுங்க. சரி மழை தண்ணியில் கழுவோம். மழை தண்ணி, இது மழை நீர். இதுதான் சொல்கிற இந்த என்ன மழை பெஞ்சா ஒதுங்குறன்ற என்ன
கலங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டு இந்த இடத்துல தான் அவர் சொன்னார் என்னென்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல சொல்லிடு வந்து இந்தியாவில் இந்த இராணுவம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்தாங்கன்ட்டு இவருக்கு தான் அங்கேயும் இங்கே இருந்தேன் தான் சொன்னவர். ஓகே, இதுக்கு மேலே வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஆடுகள் இதில் மேய்க்காங்க. பின்ன டைமில் வர தேவையில்லை, இங்கே வகம் மெனக்கடன் தேவையில்லை. இந்த யானைகள் வந்து கூட்டம் கூட்டமாக வர ஏரியா தான் இது. அப்படியே ஃபுல்லாக என்ன ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு அப்படியே. இதான் வந்து யானோட கூடு வந்து இதான் முக்கியமான கூடு. தமிழ் ஏரியாவில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முக்கியமான ஒரு கூடு. யானோட கோட்டை இது 6 மணிக்கு வெட்ட கிளம்பிடுவாங்க. அப்போ 6 மணிக்கு வெட்ட கிளம்பிடுவாங்க. ஆக்கள் வெட்ட கிளம்பிடுவாங்க 6 மணிக்கெல்லாம். இது வந்து யானோட கோட்டையாண்டா பாதி. சரி, இப்போ நாங்கள் மேலிருந்து மலை மூலமாக கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கோம். கை காட்டுறார் பாருங்கள் என்னோட நண்பர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது இதுவாக தான் நடக்க வேணும். இப்படி பாய சொல்கிறார் அவர். நானும் குனிந்து வந்து கொண்டிருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த போன அப்படி போன பாயிலாடா செஞ்சுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, நம்மளோட வந்து ஹெல்ப் பண்ண அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய். இங்கே அந்த அண்ணன் நாங்கள் விட்டு வந்தோம். நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு தோட மரம் நிற்க அப்படியே இல்லை தோட மரம் நிற்க அப்படியே. இங்கெல்லாம் பைத்தங்க நடிக்காங்க. பைத்தங்க கொடிந்த அடகு இன்னும் சங்கேலையும் தோட மரம் நான் நடிக்கிங்க. தோட மரம் இங்கே பாருங்க எப்படி காய்ச்சிக்கிட்டு பாருங்க. ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸுக்கு போக தேவையில்லை. நம்ம ஸ்ரீலங்காவில் 35 தோட மரம் காய் காய்ச்சிக்கிட்டு. இதை வித்தாலே ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் $1 கொடுத்துடலாம் போல. இதை வித்தாலும் நம்ம வந்து என்ன ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட கடனை நம்ம காட்டிடலாம். எப்படி கிடக்கு நமக்காண்டி எவ்வளோ கஷ்டம் எல்லாம் படுறா பார்த்தீங்களா. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ குடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து என்ன இதெல்லாம் கொல்லி பிறகு ஏன் இப்போ இதெல்லாம் 1000 அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நான் அப்படியே சொல்கிறேன். என்ன சார் காணுமா சார்? என்ன இவ்வளோ நிறைய 5 நிமிஷம் எப்படிங்க? ஆ முத்தத்தோட நிக்கி இந்த இங்க பாரு, இங்க காணுங்க சார்.